இது நியாயமே இல்லை சிஸ்டர். உங்கள் ஊர் கல்யாண சாப்பாடுன்னு வீடியோவாக போட்டு டெம்ட் ஆக்குறீங்க, எங்களுக்கும் ரெசிபி சொல்லுங்கள் ட்ரை பண்ணுறோன்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊரோட ஸ்பெஷல் பாரம்பரியமான அந்த கலரி கறி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சிடலாம். 1 கிலோ கறியில் செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்புக்கு 10 சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் கட்டியான தயிர், அதோட கருவேப்பிலை காம்போடு சேர்க்க போகிறோம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அண்ட் வாழைக்காய். இது கண்டிப்பாக எங்கள் ஊர் கல்யாண கலரி கறியில் சேர்ப்பாங்க. இதுக்கு டேஸ்ட் கொடுக்குற முக்கியமான பொருள் இந்த நட்ஸ் பேஸ்ட் தான். 10 பாதாம் 10 முந்திரியை ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு சேர்க்கக்கூடிய இந்த 5 வகையான மசாலா தான் அந்த கலரி கறி ஃப்ளேவரே கொண்டு வரும். இது நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய மசாலா தான். அந்த அளவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆல் செட் செய்முறை எப்படிங்கிறத பார்த்துடலாமா. இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவோம். அதனால் அடிப்பிடிக்காத மாதிரி நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் இதுக்கு சேர்க்குற மசாலா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நெய்யுமே கூடுதலாக சேர்க்கறது முக்கியம். அதோட அளவையும் நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தாளிப்புக்கான பொருளை சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தயிரையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் ஒரு பச்சை மிளகாய் அண்ட் நம்ம கறியை ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதில் தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நான் மட்டனோட எலும்பை வந்து பிள்ளைங்களுக்கு சூப் போடுறதுக்காக ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணுறப்போவே கலரியோட வாசனை அப்படியே வீச ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த மட்டன் ஸ்டாக்கை சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். கறி வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து பொறுமையாக சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக வாழைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் குக் ஆகணும் அப்படின்ட்டு இந்த வாழைக்காக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். இந்த டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஸ்லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். முக்கியமாக இதில் கேஷ்யூ பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி அளவு ஆட் பண்ணால் மட்டும் தான் அந்த கலரி கறி டேஸ்ட் வரும். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நம்ம என்ன தான் வீட்டில் கலரி கறி பண்ணாலும் 90% அந்த சிமிலராக அந்த டேஸ்ட் கொண்டு வர முடியும். பட் 100% அந்த ஒரிஜினல் அத்தன்டிக் ஃப்ளேவர்ஃபுல் கலரி கறி கல்யாண வீட்டில் மட்டும்தான் அமைது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ என் தங்கச்சி கல்யாணத்தில் எடுத்தது. அது பாரம்பரியமாக எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து சமைக்கிறதுனால இந்த டேஸ்ட் வருதா என்னங்கிறது தெரியல. இதில் போடுற வாழைக்காலாம் எனக்கு அவ்வளோ ஃபேவரட், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாரம்பரியமாக எங்கள் ஊர் கல்யாண விருந்துகளில் அந்த ஓலப்பாய் வாசத்தோட சூடாக மணக்க மணக்க தாளம் சோறு 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்ற அந்த ஃபீலே தனி. அதே வாசனை 90% இந்த டிஷ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கலரி கறியை மஸ்ட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் see you on next video. அஸ்ஸலாமு அலைக்கும்.